ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட்டில் தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். எனது இடம் எது? கற்போமா. அதாவது இங்கே லைனாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். நீங்களும் உங்கள் கிளாஸ் ரூமில் இடமிருந்து வலம், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நீங்கள் எத்தனாவது உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லணும், சரியா? அதுக்கப்புறமா உங்கள் காலையிலே உங்கள் ஸ்கூலில் அசம்பிளி நடக்கும்ல, அந்த இதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல நின்னீங்க அப்படின்ட்டு உங்கள் மேம் கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும், சரியா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. விலங்குகளின் வரிசையை இடமிருந்து வலமாக உற்று நோக்குக. இப்போ பாருங்கள், இடமிருந்து வலம் பார்க்க போகிறோம். எந்தெந்த விலங்கு எந்தெந்த வரிசையில் நிற்கிது, எந்தெந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். விலங்குகளுடன் அவற்றின் தரவரிசை எண்களை பொருத்துக. மூன்றாவது இடத்துல எந்த விலங்கு நிற்கிது பாருங்கள். 1 2 3. ஒன்றாவது இடத்துல யானை இருக்குது, ரெண்டாவது இடத்துல புலி இருக்குது, மூணாவது இடத்துல குரங்கு இருக்குது. அப்போது குரங்கு கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது 10வது இடத்துல என்ன இருக்குன்ட்டு இடமிருந்து வலம் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 10வது இடத்துல அணில் இருக்குது. அடுத்தது 4வது இடத்துல என்ன இருக்குது? சிங்கம். 5வது இடத்துல ஒட்டகச்சிவிங்கி. 2வது இடத்துல புலி. 8வது இடத்துல நீர் யானை நிற்கிது. 1வது இடத்துல யானை. ஃபஸ்ட்டாக யானை தானே நிற்கிது, அதான் 1வது இடத்துல நிற்கிது. அப்போ 1வதுக்கு யானை கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது இடத்துல என்ன நிற்கிது? பாண்டா, அப்படி தானே? இப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் கொடுத்துருக்கிறதுல எத்தனாவது இடத்துல எந்த விலங்கு நிற்கிது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. இடமிருந்து வலமாக உற்று நோக்கி பூக்களின் தரவரிசை எண்களை எழுதுக. இப்போ நம்ம பூக்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பூ கொடுத்துருக்காங்க? இட்லி பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கொடுத்துருக்க கேள்வியில் சொல்கிறேன். அப்போ இட்லி பூ எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5வது இடத்துல இருக்குது. அப்போது அந்த டேஷில் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, 5வது இடம். அடுத்தது அந்த மஞ்சள் நிற பூ எத்தனாவது இருக்குது? கடைசியாக இருக்குது. அது எத்தனாவது இடம்னு கவுண்ட் பண்ணுங்கள், 10வது இடம். அடுத்தது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி. செம்பருத்தி எத்தனாவது இடத்துல இருக்குது? 1வது இடம். இப்போ அது டேஷில் 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த வெள்ளை கலரில் இருக்க பூ எத்தனாவது இடத்துல இருக்குது? 9வது இடத்துல இருக்குது, அப்படி தானே? அப்போது அந்த டேஷில் 9ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த சைடில் இருக்கிற பிங்க் கலரில் இருக்கிற பூ எத்தனாவது இடத்துல இருக்குது? 8வது இடம். அடுத்தது லோட்டஸ். லோட்டஸ் தாமரை எத்தனாவது இடத்துல இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள், 6வது இடம். அதுக்கப்புறம் ரோஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடம். அடுத்தது செவ்வந்தி பூ எத்தனாவது இடத்துல இருக்குது? 4வது இடம். அடுத்தது மேரிகோல்டு பூ, அது எத்தனாவது இடத்துல இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 2வது இடத்துல இருக்குது, அப்படி தானே? செம்பருத்தி பக்கத்தில் 2வதாக இருக்குது. அப்போது 2ன்னு சொல்லி இந்த டேஷில் போட்டுக்கோங்க. கடைசியாக சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ எத்தனாவது இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள், 7வது இடம். அடுத்தது பாருங்கள், இடமிருந்து வலமாக தரவரிசை எண்ணிற்கேற்ப வண்ணமிடுக. முதல்ல பாருங்கள், 5வது இடம். இப்போது 5வது இடம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல நீங்கள் 5வதாக இருக்கிற வட்டத்தில் கலர் பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. அந்த 5வது இடத்துல கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7வது இடம். இதே மாதிரி 1 2 3 4 5 6 7. 7வது இடத்துல வண்ணமிட்டுங்க. அடுத்தது 10வது இடம். கடைசி முக்கோணத்தில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. பலூன்கள் வரைந்து அதற்கேற்ப தரவரிசை எண்களை எழுதுக. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பச்சை நிற பலூனுக்கு 1வது, அடுத்தது 2வது, அடுத்தது 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கலர் பலூனுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அவங்க 3வது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? பச்சை நிறம் 1வது இருக்குது, பிங்க் கலர் 2வது இருக்குது, மஞ்சள் நிறம் 3வது இருக்குது. அடுத்தது ஊதா கலர் எத்தனாவது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம்.
எத்தனாவது கொடுத்துருக்காங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. 4வது. அடுத்தது நீல நிற பலூன் எத்தனாவது இருக்குது? 5வது. அடுத்தது ஆரஞ்சு, அது 6வது. அடுத்தது பாருங்கள், அவங்க பலூன் கலரும் கொடுக்கல, இடமும் கொடுக்கல, நம்ம தான் வரைஞ்சி எழுத போகிறோம். 6வதுக்கு அடுத்து என்ன கலர் இருக்குது? 7வது இடத்துல சிவப்பு நிற பலூன் இருக்குது. அப்போது நீங்கள் பலூன் வரைஞ்சி அந்த பலூனுக்கு சிவப்பு நிறத்தில் வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது 8வது இடத்துல நீங்கள் எந்த பலூன் வரைஞ்சி எந்த கலர் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன், அது 8வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. நாம் பயன்படுத்தும் பணத்தாள்களில் பண மதிப்பு எண்ணாலும் எழுத்தாலும் குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது நம்ம எல்லாருமே பேப்பர் மணி யூஸ் பண்ணோம் அப்படி தானே, அதாவது பணத்தாள் 10 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, இந்த மாதிரி நோட்டாக பயன்படுத்தியிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த பண மதிப்பு இப்போ 10 ரூபா அப்படின்னா அந்த 10 அப்படின்றது எண்ணுலேயும் கொடுத்துருப்பாங்க, எழுத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, வேர்ட்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களே பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேயும் இருக்குது, எண்ணுலேயும் இருக்குது. 10 அப்படின்னு சொல்லி எழுத்துலேயும் இருக்குது. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள், எண் பெயர்கள் நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் கற்றுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு புள்ளி இருக்குது, 1. அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5. இதே மாதிரி 10 வரைக்கும் நம்ம அந்த எண்களையும் படிக்கணும், அதோட எழுத்துக்களையும் நம்ம படிக்கிறோம். அதோட பெயரில் எழுத்தில் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் படிக்கணும். அடுத்தது பாருங்கள், 6, அடுத்தது 7, அடுத்தது 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் நீங்கள் அதோட எண்ணையும் அதோட பெயரையும் படிக்கணும், எழுத்தில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது செய்து பார்ப்போமா. எண்ணையும் எண் பெயரையும் பொருத்துவோம். பாருங்கள், இது ஒரு ஆக்டிவிட்டி. உங்கள் மேம் உங்ககிட்ட 2 இது கொடுப்பாங்க. அதாவது எண்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அட்டையும், இன்னொரு அட்டையில் அதோட எண் பெயரும் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம்ல, இப்போ 1 அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி நம்பரில் இருக்கும் ஒரு அட்டையில். அதுக்கப்புறமா இன்னொரு விதமான அட்டையில் 1 அப்படின்ற எண் பெயர் இருக்கும். நீங்கள் அதை குழப்பி வச்சுருந்துருப்பாங்க மேமு. நீங்கள் அதை கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். அதே மாதிரி யார் எடுக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் விளாண்டு பார்க்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. எண்ணையும் அதன் எண் பெயரையும் இணைக்க. அதாவது கொடுத்துருக்க படத்தை எண்ணிட்டு அதோட எண்ணையும் எண் பெயரையும் இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்காட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆக்டோபஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, கவுண்ட் பண்ணுங்கள், 4. அப்போ அதை 4 அப்படின்ற எண்ணு கூடயும் அதோட எண் பெயர் கூடயும் 4 அப்படின்னு சொல்லி பொருத்தியிருக்காங்க. அடுத்தது இருக்கிற சீஹார்ஸை கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம பண்ணணும் இதை. சீஹார்ஸ் எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள், 10 இருக்குது. அப்படி தானே? அப்போது 10 அப்படின்ற அதோட எண்ணு கூடயும் 10 அப்படின்ற அதோட எண் பெயர் கூடயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மீன். எத்தனை மீன் இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள், 7 மீன் இருக்குது. அப்படி தானே? அப்போது 7 அப்படின்ற எண்ணு கூடயும் அதோட எண் பெயர் 7 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாட்டாய்ஸ். ஆமை எத்தனை இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள், 6. அப்போது 6 அப்படின்ற எண்ணு கூடயும் அதோட எண் பெயர் மேலே இருக்குது பாருங்கள், அது கூடயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டார் ஃபிஷ். எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள், 5. அப்போது 5 அப்படின்ற எண் கூடயும் அதோட எண் பெயர் கூடயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணோம். இதில் நம்மளே எழுத போகிறோம். கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு அதோட எண்ணையும் எண் பெயரையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பறவை எத்தனை இருக்குது, 5. அப்போ அந்த பாக்ஸில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதோட எண் பெயரையும் எழுதிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது பூச்சி எத்தனை இருக்குது, ஹனிபி, 7. அப்போது அதை எண்ணையும் எண் பெயரையும் எழுதிக்கோங்க. அடுத்து எத்தனை புறா இருக்குது, 3.
அப்போது அதை வந்து எண்ணையும் என் பெயரையும் எழுதிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கிற ட்ராகன் ஃப்ளை எத்தனை இருக்குது? 9. அடுத்தது அது கொடுத்துருக்க ஈச்சி எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 10. அடுத்தது கிளி. கிளி எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 4. அடுத்தது ஈகிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை கழுகு இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2. 2 இருக்குது அப்படி தானே? அப்போ 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை நண்டு இருக்குது பாருங்கள். கவுண்ட் பண்ணுங்க. 6. அப்போது 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை பூச்சி இருக்குது? 7. அடுத்தது எத்தனை மயில் இருக்குது? 1. இதே மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதோட எண்ணையும் என் பெயரையும் எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்போமா. என் பெயர்கள் 11 முதல் 20. நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் கற்றுக்கிட்டோம். இப்போ 11லேருந்து 20 வரைக்கும் கற்றுக்க போகிறோம். அதாவது அந்த கொடுத்துருக்குற மணிகளில் பாருங்களேன், ஒரு இதில் 10 மணிகள் இருக்கும். அப்போது 10, அது கூட 1, அப்போ 11. அடுத்தது 10 இருக்குது, அது கூட 2 இருக்குது, அப்போ 12. அதே மாதிரி 13. அடுத்தது 10 கூட 4 பீட்ஸ் தனியாக இருக்குது, அப்போ 14. அடுத்தது 15. அடுத்தது 16. அடுத்தது 17. அடுத்தது 18. அடுத்தது 19. அடுத்தது 20. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். பயிற்சி செய்வோமா. பறவைகளை எண்ணி என் பெயரை எழுதுக. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற பறவைகளெல்லாம், அந்த பிக்சரில் கொடுத்துருக்க பறவைகளெல்லாம் அங்கே கீழே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதோட எண் பெயரை எழுதணும். நம்பர்ஸ் எழுதக்கூடாது, எண்கள் எழுதக்கூடாது, அதோட எண் பெயரை வந்து எழுதணும். இப்போ பாருங்கள், முதல்ல கிளி. எத்தனை கிளி இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். மரத்தில் 17 இருக்குது. அப்போது 17 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது காக்கா. எத்தனை காகம் இருக்குது பாருங்கள். 13. கவுண்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது அந்த வெள்ளை கலர் பறவை எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 12. வானத்தில் பறக்குது பாருங்கள். 12 பறவைகள் பறக்குது. அப்போ அந்த டேஷில் 12 அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது சிட்டுக்குருவி எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்குது பாருங்கள். 14. அந்த டேஷில் 14 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த மரத்தில் காய்ச்சிருக்க பழம் எத்தனை இருக்குது பாருங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். 11. அடுத்தது அந்த தண்ணியில் இருக்க வாத்து எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணி 15 இருக்குது. அப்போ அந்த டேஷில் 15 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பார்ப்போமா. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாமா? எளிதாக எண்ணுவது எப்படி. அதாவது நம்ம ஈஸியாக எப்படி வந்து கவுண்ட் பண்ணலாம், எப்படி நம்மளால் எளிதாக எண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது 99க்கு மிகாமல், அதாவது 99 தாண்டாமல் நீங்கள் வந்து 99க்கு கம்மியாக இல்லைன்னா 99 விதைகள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குவியலாக குவிச்சிட்டு, அந்த ஃபஸ்ட்டு படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிள்ளைங்க, அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒன்று ஒன்றா அந்த விதைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 விதைகளாக அதை வந்து ஒரு தொகுப்பாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணி பார்க்கணும். இதில் 2 மெத்தட்லேயுமே உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் திரும்ப திரும்ப எண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா வந்து எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. அதை வந்து செஞ்சு பார்க்கணும். நீங்கள் எது வந்து உங்களால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணுறத விட 10 பிரித்து வச்சுட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். பயிற்சி செய்வோமா. 10கள் கொண்ட தொகுப்புகளை கட்டமிட்டு எண்ணி எழுதுக. அதாவது எடுத்துக்காட்டு ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட்டம் போட்டுக்கணும். கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கூட நம்ம பண்ணி பார்த்துருப்போம் அப்படி தானே. 10 பிரித்து கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். 10 கட்டம் போட்டுட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து 2 10களை வந்து கட்டமிட்டிருக்காங்க. அது கூட மீதி 4 இருக்குது. அப்போது மொத்தம் 24. அடுத்தது
எத்தனை பத்துகள் இருக்குது? 10 10ஆ நீங்கள் கட்டம் போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 கட்டம் போட்டுறோம். அடுத்தது ஒரு 10 இருக்குது, அதையும் கட்டம் போடுறோம். அடுத்தது மறுபடியும் ஒரு 10 கவுண்ட் பண்ணி அதையும் நம்ம கட்டம் போடுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 தான் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து 10ஆ கட்டம் போட முடியாது. அப்போ அதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து 3 10களை வந்து நம்ம கட்டமிட்டிருக்கோம் அப்படி தானே? அப்போ அது 30. மீதி எத்தனை இருக்குது எண்ணுங்க பார்க்கலாம். 8. அப்போ மொத்தம் 38 அப்படின்னு சொல்லி நம்ம எளிதாக போட்டுடலாம் பார்த்த உடனே. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான் 10 10ஆ நீங்கள் வந்து பிரிங்க பார்க்கலாம். 10 10ஆ பிரித்தோன்னா 4 10 இருக்குது, மீதி 2 இருக்குது. அப்போ மொத்தம் 42. இதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வட்டமிடணும். அடுத்தது கடைசியாக பாருங்கள், இதே மாதிரி 10 10ஆ பிரித்து வட்டமிடுங்க பார்க்கலாம். வட்டமிட்டிங்கன்னா 4 10கள் இருக்கும். அப்போது 4 10கள் மீதி வந்து கவுண்ட் பண்ணுங்கள் 8 இருக்கும். அப்போ மொத்தம் 48. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. அதாவது 2 கட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல வந்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து 10 கொடுத்துருக்காங்க அப்படி தானே? ரெண்டாவது கட்டத்தில் வந்து 10 ரூபாய் நாணயம் வந்து ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சமம் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா 10 1 ரூபாய் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சமம். அதாவது 10 ஒன்றுகள் வந்து ஒரு 10க்கு சமம். அடுத்தது பயிற்சி செய்வோமா. 10 நாணயங்கள் கொண்ட தொகுப்பாக வட்டமிட்டு எண்ணி பொருத்துக. இதுவும் அதே மாதிரி தான். 10 10ஆ நீங்கள் வந்து வட்டமிட்டு அதுக்கப்புறமா எண்ணி பொருத்த போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நாணயங்களை வந்து தனியாக வட்டமிட்டுக்கோங்க. இப்போ 10 மீதி எத்தனை இருக்குது? 4 1 நாணயம் இருக்குது அப்படி தானே? அப்போது நம்ம இதை வந்து ஒரு 10 நாணயமும் 4 தனித்தனியாக 1 ரூபாய் காயினும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல நம்ம பொருத்தணும். அடுத்தது ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், நம்ம 10 நாணயங்களை பிரிச்சிட்டோம்னா மீதி 2 இருக்கும். அப்போ 10 கூட்டல் 2 1 ரூபாய். அது மாதிரி நீங்கள் அது கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும். அடுத்தது மூன்றாவதாக கொடுத்துருக்கிறதுல நம்ம 10ஆ பிரித்தோம் அப்படின்னா, அதாவது 10 நாணயங்களை ஒரு தொகுப்பாக பிரிச்சுட்டு அதை வட்டமிட்டுக்கோங்க. மீதி எத்தனை இருக்குது? 3 1 ரூபாய் இருக்குது அப்படி தானே? அப்போ நம்ம வட்டமிட்டிருக்க 10 நாணயங்களை வந்து நம்ம 10 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. அடுத்தது மீதி 3 1 ரூபாய் காயின். அப்போ அது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. 10 பொருள்கள் கொண்ட தொகுப்புகளாக வட்டமிட்டு எண்ணி எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான் 10 10ஆ தொகுப்பாக வட்டமிட போகிறோம். ஒன்று வந்து அவங்க நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 10 10ஆ 2 10கள் இருக்குது, வட்டமிட்டிருக்காங்க. மீதி எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 8. அப்போ எத்தனை 10கள் இருக்குது? 2 10கள். எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 8 ஒன்றுகள் இருக்குது. அதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. நம்மளும் இப்போது அடுத்து வந்து 10 10ஆ வட்டமிட்டுட்டு எத்தனை 10கள் இருக்குது, எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 10 10ஆ கவுண்ட் பண்ணி வட்டமிடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இருக்குது, அடுத்தது இன்னொரு 10 இருக்குது. அப்போ மொத்தம் 2 10கள் இருக்குது. மீதி தனித்தனியாக இருக்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். 6. அப்போ 2 10கள் 6 ஒன்றுகள். அடுத்து கொடுத்துருக்கிறதுல எத்தனை 10கள் இருக்குது? வட்டமிடுங்க பார்க்கலாம். 3 10கள் இருக்குது. மீதி எத்தனை இருக்குது? 2 ஒன்றுகள். சரியா? அப்போது 3 10கள் 2 ஒன்றுகள். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. தொகுப்புகளை எண்ணி பலூன்களின் எண்ணிக்கையை எழுதுக. அதாவது ஒரு தொகுப்பில் 10 பலூன் இருக்குது. அப்போது ஒரு தொகுப்பையும் நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஒரு தொகுப்பில் 10 பலூன்னா முதல்ல கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் 3 தொகுப்பு இருக்குது. அப்போ எத்தனை பலூன் இருக்கும்? 30 பலூன் அப்படி தானே? அது அவங்களே எழுதிட்டாங்க. அடுத்தது மீதியை நம்ம வந்து எண்ணி எழுத போகிறோம். அடுத்தது கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் எத்தனை தொகுப்பு இருக்குது? 7 தொகுப்பு. அப்போ மொத்தம் 70 பலூன். அப்போ விடை 70. அடுத்தது எத்தனை தொகுப்பு கொடுத்துருக்காங்க? 5 தொகுப்பு. அப்போது 50 பலூன். அடுத்தது எத்தனை தொகுப்பு? 8 தொகுப்பு. அப்போ 80 பலூன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை தொகுப்பு கொடுத்துருக்காங்க? 4 தொகுப்பு அப்படி தானே? அப்போது 40 பலூன் இருக்கும். அந்த டேஷில் அந்த பாக்ஸில் 40 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை தொகுப்பு கொடுத்துருக்காங்க? 6 தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தம் 60 பலூன் இருக்கும். அடுத்தது கடைசியாக எத்தனை தொகுப்பு பலூன் இருக்குது பாருங்கள்? 9. அப்போ அந்த பாக்ஸில்
90 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஏன்னா மொத்தம் 90 பலூன்கள் இருக்கும். அடுத்தது பாருங்கள், சரியான விடையை டிக் செய்க. கொடுத்துருக்கிறதுல எது சரியான விடையோ அதை வந்து டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பற்கள் உள்ளன? உங்களுக்கு எத்தனை பற்கள் இருக்குது? 20 விட அதிகமாக, 20 விட குறைவா? உங்கள் பல்லில் பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 20 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள், உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கிளாஸ் ரூமில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30 விட அதிகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. 30 விட குறைவு அப்படின்னா செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தேர்டு கொஷின் பாருங்கள், ஒரு மிதிவண்டி சக்கரத்தில் எத்தனை கம்பிகள் இருக்கும்? அதாவது ஒரு நீங்களாம் சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க அப்படி தானே? அதில் சக்கரம் இருக்கும், 2 சக்கரம் அப்படி தானே? அதில் ஒரு சக்கரத்தில் எத்தனை கம்பி இருக்கும்? 40 விட அதிகமாக இருக்குமா, 40 விட குறைவாக இருக்குமா? 40 விட குறைவாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஒரு பேருந்தில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? ஒரு பஸ்ஸில் எத்தனை சீட்ஸ் இருக்கும்? 50 விட அதிகமாக இருக்குமா, 50 விட குறைவாக இருக்குமா? 50 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா, அட்டவணையை நிறைவு செய்க. அதாவது முட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து 10 முட்டை இருக்குது. அப்போது அதை எத்தனை 10 முட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறோம். எத்தனை 1 முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஒரு தொகுப்பில் 10 முட்டை இருக்கும். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு இதில் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 தொகுப்பு இருக்குது. அப்போது 5 10கள் இருக்குது. சரியா? மீதி தனியாக 1 இருக்குது. அப்போது 5 10கள் 1 1கள் ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 51. அடுத்தது அதே மாதிரி நம்ம எழுத போகிறோம். 5 10கள் இருக்குது, 2 1கள் இருக்குது. 50 கூட்டல் 2 52. அடுத்தது 5 10கள் 3 1கள், 50 கூட்டல் 3 53. அடுத்தது 5 10கள் இருக்குது, 4 1கள் இருக்குது. 50 கூட்டல் 4 54. அடுத்தது 5 10கள் 5 1கள் இருக்குது. 50 கூட்டல் 5 55. அடுத்தது 5 10கள் முட்டைகள் இருக்குது, 6 1 முட்டைகள் இருக்குது. 50 கூட்டல் 6 மொத்தம் 56. அடுத்தது 5 10கள் 7 1கள். 50 கூட்டல் 7 57. அடுத்தது எத்தனை 10கள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள், 5. அப்போது 5 10கள் 8 1கள். 50 கூட்டல் 8 58. அடுத்தது 5 1கள் 9 10கள். 50 கூட்டல் 9 மொத்தம் 59. கடைசியாக பாருங்கள், 6 10கள் இருக்குது. அப்போது அது அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 10கள், 1கள் எதுவுமே இல்லை அப்படின்றனால 0 1கள். அப்போ 60 கூட்டல் 0 விடை 60. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா, அட்டவணையை நிறைவு செய்க. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். அவங்களே 10கள் 1கள் கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வந்து கூட்டி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 6 10கள் கொடுத்துருக்காங்க, 1 1கள் கொடுத்துருக்காங்க. 6 10களை நம்ம எப்படி எழுதணும்? 60. 1 1கள் அப்போ 1. 60 கூட்டல் 1 61. அடுத்து நம்ம எழுதலாமா? 6 10கள் கொடுத்துருக்காங்க, 2 1கள் கொடுத்துருக்காங்க. 6 10களை 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். 2 1கள் 60 கூட்டல் 2 62. அடுத்தது 6 10கள் இருக்குது, 3 1கள் இருக்குது. அப்போது 6 10கள் 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். கூட்டல் 3 1கள். 60 கூட்டல் 3 63. அடுத்தது 6 10கள் 4 1கள். அப்போது 6 10களை 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். 4 1களை 4ன்னு சொல்லி எழுதுகிறோம். மொத்தம் 64. அப்படியே ரைட் சைடு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதாவது இதை வந்து நம்ம 7 10கள் கொடுத்துருக்காங்க, 1 1கள் கொடுத்துருக்காங்க. 70 கூட்டல் 1 71. அடுத்தது
7 பத்துகள் 2 ஒன்றுகள். 7 பத்துகளை நம்ம 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். 2 ஒன்றுகளை 2ன்னு சொல்லி எழுதுகிறோம். 70 கூட்டல் 2 72. அடுத்தது 7 பத்துகள் 3 ஒன்றுகள். 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். 3 ஒன்றுகளை 3ன்னு சொல்லி எழுதுகிறோம். மொத்தம் 73. அடுத்தது எத்தனை பத்துகள் அடுத்தது வரணும்? 7 பத்துகள், அப்படி தானே? அப்போ நம்மளே எழுதிக்கலாம் அதை. 73க்கு அப்புறம் 74 தானே? அப்போ அதில் 7 பத்துகள் இருக்கும், 4 ஒன்றுகள் இருக்கும். 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதலாம். 4 ஒன்றுகள், மொத்தம் 70 கூட்டல் 4 74. அடுத்தது 6 பத்துகள் 5 ஒன்றுகள். 6 பத்துகள் 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். 5 ஒன்றுகள் 5ன்னு சொல்லி எழுதுகிறோம். 60 கூட்டல் 5 65. அடுத்தது அதே மாதிரி 6 பத்துகள் 6 ஒன்றுகள். 6 பத்துகள் 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். கூட்டல் 6, மொத்தம் 66. அடுத்தது 6 பத்துகள் 7 ஒன்றுகள். 6 பத்துகள் 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். 7 ஒன்றுகள், 60 கூட்டல் 7 67. அடுத்தது 6 பத்துகள் 8 ஒன்றுகள். 6 பத்துகள் 60ன்னு சொல்லி எழுதுகிறோம். 8 ஒன்றுகள், 60 கூட்டல் 8 68. அடுத்தது 6 பத்து, அப்போ 60, 9 இருக்குது. அப்போ 60 கூட்டல் 9 69. அடுத்தது 7 பத்து இருக்குது, 0 ஒன்றுகள் இருக்குது. அப்போ 7 பத்தை 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். ஒன்றுகள் எதுவுமே இல்லாததுனால 0 அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். அப்போ 70 கூட்டல் 0 70. அடுத்தது இந்த சைடு பார்த்துடலாமா? இந்த சைடு பாருங்கள். 7 பத்துகள் 5 ஒன்றுகள். அப்போது 7 பத்துகளை நம்ம 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். கூட்டல் 5 ஒன்றுகள், மொத்தம் 75. அடுத்தது 7 பத்துகள் 6 ஒன்றுகள். 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதலாம். கூட்டல் 6, 70 கூட்டல் 6, மொத்தம் 76. அடுத்தது 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். 7 ஒன்றுகளை 7ன்னு சொல்லி எழுதுகிறோம். அதாவது 70 கூட்டல் 7 77. அடுத்தது 7 பத்துகள் 8 ஒன்றுகள். 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. கூட்டல் 8 ஒன்றுகள். 70 கூட்டல் 8 78. அடுத்தது 7 பத்துகள் 9 ஒன்றுகள். 7 பத்துகளை 70ன்னு சொல்லி எழுதுகிறோம். கூட்டல் 9, மொத்தம் 79. அடுத்தது 8 பத்துகள் 0 ஒன்றுகள். 8 பத்துகளை 80ன்னு சொல்லி எழுதுகிறோம். 0 ஒன்றுகளை 0ன்னு சொல்லி எழுதுகிறோம். மொத்தம் 80. அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. அதாவது அதுவும் அதே மாதிரி தான். 8 பத்துகள் 1 ஒன்றுகள். 80 கூட்டல் 1 81. அதே மாதிரி தான் அடுத்து 8 பத்துகள் 2 ஒன்றுகள். 80 கூட்டல் 2 82. அடுத்தது 8 பத்துகள் 3 ஒன்றுகள். 80 கூட்டல் 3 83. அடுத்தது 8 பத்துகள் 4 ஒன்றுகள். 80 கூட்டல் 4 84. அந்த ரைட் சைடு பார்த்துட்டு போயிடுவோம். 9 பத்துகள் 1 ஒன்றுகள். 90 கூட்டல் 1 91. 9 பத்துகள் 2 ஒன்றுகள். 90 கூட்டல் 2, மொத்தம் 92. அடுத்தது 9 பத்துகள் 3 ஒன்றுகள். 90 கூட்டல் 3 93. அடுத்தது 9 பத்துகள் 4 ஒன்றுகள். 90 கூட்டல் 4 94. அடுத்தது 8 பத்துகள் 5 ஒன்றுகள். அதை 80 கூட்டல் 5 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். மொத்தம் 85. அடுத்தது 8 பத்துகள் 6 ஒன்றுகள். மொத்தம் 80 கூட்டல் 6 86. அதே மாதிரி 8 பத்துகள் 7 ஒன்றுகள். அதை எப்படி எழுதுவோம்? 80 கூட்டல் 7, மொத்தம் 87. அடுத்தது 8 பத்துகள் 8 ஒன்றுகள். 80 கூட்டல் 8, மொத்தம் 88. அடுத்தது 8 பத்துகள் 9 ஒன்றுகள். மொத்தம் 80 கூட்டல் 9 89. அடுத்தது 9 பத்துகள் 0 ஒன்றுகள். அப்போது 9 பத்துகளை 90ன்னு சொல்லி எழுதுகிறோம். கூட்டல் ஒன்றுகள் எதுவுமே இல்லாததுனால 0. அப்போ மொத்தம் 90. அடுத்தது 9 பத்துகள் 5 ஒன்றுகள். 90 கூட்டல் 5 95. அடுத்தது 9 பத்துகள் 6 ஒன்றுகள். மொத்தம் 90 கூட்டல் 6 96.
அடுத்தது 9 10கள் 7 ஒன்றுகள். அதை எப்படி எழுதணும்? 90 கூட்டல் 7 97. அடுத்தது 9 10கள் 8 ஒன்றுகள். 9 10களை 90ன்னு சொல்லி எழுதுகிறோம். 8 10களை 8ன்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போது 90 கூட்டல் 8 98. அடுத்தது 9 10கள் 9 ஒன்றுகள். அப்போது 90 கூட்டல் 9 99. அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா, எண்ணி எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். 10கள் எத்தனை இருக்குது, ஒன்றுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். எழுதலாமா? இப்போ பாருங்கள், தக்காளி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை தொகுப்பு கொடுத்துருக்காங்க? ஒரு தொகுப்பில் 10 தக்காளி இருக்கும். இப்போது 3 தொகுப்பு. அப்போ 3 10கள் எத்தனை ஒன்றுகள் கவுண்ட் பண்ணுங்க? 8. அது அவங்களே கொடுத்துருக்காங்க நமக்கு, அப்படி தானே? அப்போ மொத்தம் 38. அடுத்தது தான் நம்ம பண்ண போகிறோம். எத்தனை 10கள் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க? 4. அடுத்து எத்தனை ஒன்றுகள்? 2. அப்போ 4 10கள் போட்டுக்கோங்க, 2 ஒன்றுகள், மொத்தம் 42. அடுத்தது 10கள் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்க? 5. ஒன்றுகள் எத்தனை இருக்குது? 5. 5 10கள் 5 ஒன்றுகள், மொத்தம் 55. அடுத்தது எத்தனை 10கள் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க? 6 10கள். எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 3. அப்போ மொத்தம் 6 10கள் 3 ஒன்றுகள், மொத்தம் 63. அடுத்தது எண்ணி எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். கேரட் கொடுத்துருக்காங்க. எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள்? ஒரு கொத்தில் 10 கேரட் இருக்கும். அப்போது கொத்தா எத்தனை இருக்குது? 6. அப்போது 60. தனியாக எத்தனை இருக்குது? 7. அதனால் 67ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். 4 இருக்குது. அப்போ 40. தனியாக எத்தனை இருக்குது? 9. அப்போ மொத்தம் 49. அடுத்தது பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7 கட்டு இருக்குது. அப்போ 70. தனியாக 5 இருக்குது. அப்போ மொத்தம் 75. அடுத்தது எத்தனை கட்டு இருக்குது பாருங்கள்? 8. அப்போ 80. தனியாக 2 இருக்குது. அப்போ 80 கூட்டல் 2 82. அடுத்தது பாருங்கள், எத்தனை கட்டு இருக்குது? 9 கட்டுகள் இருக்குது. அப்போ 9 கட்டுகள்னால் 90 கேரட் இருக்கும். தனியாக 3 இருக்குது. அப்போ மொத்தம் 93. அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா, எண்ணி எழுதுக. பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மணிகள். அதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைனில் 10 இருக்கும். அப்போ 2 லைன் இருக்குது. அதில் 20 மணிகள் இருக்கும். தனியாக 6 மணிகள் இருக்குது. அதனால் மொத்தம் 20 கூட்டல் 6 26 அப்படின்னு சொல்லி எண்ணி போட்டிருக்காங்க. இதே மாதிரி எண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை 10கள் மணி இருக்குது? 3. அப்போ 30. தனியாக எத்தனை இருக்குது? 5. அப்போ மொத்தம் 30 கூட்டல் 5 35. அடுத்தது அதே மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். 4 10கள் இருக்குது. அப்போது 40. தனியாக 2 மணிகள் இருக்குது. அப்போ 40 கூட்டல் 2 மொத்தம் 42. அடுத்தது 5 10 மணிகள் இருக்குது. அப்போது 50. தனியாக 7 இருக்கனால 50 கூட்டல் 7 மொத்தம் 57. அடுத்தது எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள்? 8 மணிகள் 10 கோர்வையாக உள்ளது இருக்குது. தனியாக 3 இருக்குது. அப்போ 80 கூட்டல் 3 மொத்தம் 83. அடுத்தது 10 10ஆக இருக்கிற மணிகள் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள்? 9. கடைசியாக இருக்கிறதுல 9 தனியாக இருக்குது. அப்போது 9 90ன்னு சொல்லி எழுதலாம். கூட்டல் 9. 90 கூட்டல் 9 99. அடுத்தது பாருங்கள். 10கள் மற்றும் ஒன்றுகளை எழுதுக. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள எத்தனை 10கள் இருக்குது, எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 37ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 3 10கள் இருக்குது, 7 ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அடுத்தது நம்ம எழுத போகிறோம் 89. அதில் எத்தனை 10கள் இருக்குது? 8 10கள். ஒன்றுகள் 9 இருக்குது. அடுத்தது 22ல் 2 10கள் 2 ஒன்றுகள் இருக்குது. அடுத்தது 46ல் 4 10கள் 6 ஒன்றுகள் இருக்குது. அடுத்தது 50ல் 5 10கள் 0 ஒன்றுகள் இருக்குது. அடுத்தது 78ல் 7 10களும் 8 ஒன்றுகளும் இருக்குது. அடுத்தது 52ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 10கள் 2 ஒன்றுகள் இருக்குது.
அடுத்தது 64ல் வந்து 6 10களும் 4 1களும் இருக்குது. அடுத்தது 98ல் பார்த்தீங்க அப்படின்னா 9 10கள் 8 1கள். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போமா. ஆக்டிவிட்டி டைம் பார்க்கலாமா. என்ன அப்படின்னா ஈரிலக்க எண்களை உருவாக்குவோம். அதாவது 2 பேராக நிற்கணும். உங்ககிட்ட வந்து 2 பேரில் ஒருத்தவங்க கிட்ட உங்கள் மேம் வந்து 10களுடைய ஒரு நம்பரை கொடுப்பாங்க. அதாவது 70 80 அப்படின்னு சொல்லிட்டு 10கள் இருக்கிற அட்டையை வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 1கள் இருக்க அட்டையை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10கள் இருக்கிற அட்டை மேலே அந்த 1கள் அட்டையை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 இலக்கம் உள்ள ஒரு எண் கிடைக்கும். அது என்ன எண் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சி அது என்ன எண் அப்படின்னு சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு 10கள் அட்டை இருக்குது. 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10களுடைய எண் அட்டை இருக்குது. இந்த பையன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்ற 1 எண் அட்டை இருக்குது. அப்படி தானே? இப்போ அவகிட்ட 10கள் இருக்குது, இவங்கிட்ட 1கள் இருக்குது. அப்போது அவகிட்ட இருக்க அந்த 10கள் அட்டை மேலே இவனோட 1கள் அட்டையை வச்சோம் அப்படின்னா, அந்த 0 மேலே வச்சோம் அப்படின்னா இப்போ மொத்தம் அந்த நம்பர் என்னவாயிரும்? 78ன்னு ஆயிரும். அப்படி தானே? அப்போ அந்த நம்பரை நீங்கள் 78 அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ஒரு அட்டையும் 2 பேராக சேர்ந்து எந்த எண் உங்களுக்கு எந்த ஈரிலக்க எண் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. கொடுக்கப்பட்டுள்ள எண் அட்டைகளை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குக. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஈரிலக்க எண் வந்து உருவாக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஆக்டிவிட்டியில் இந்த அட்டைகளை வச்சு பயன்படுத்தியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுத போகிறோம். அதாவது 30 இருக்குது, 7 இருக்குது. 2ஐயும் நம்ம கூட்டணும்னா 37. அடுத்தது 50 2 இருக்குது. இதை அந்த ஆக்டிவிட்டி மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அந்த 2 தூக்கி நீங்கள் அந்த 0 இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 52. அடுத்தது என்ன கிடைக்கும்? 28. அடுத்தது அதே மாதிரி வைங்க, 75. அடுத்தது 46. அடுத்தது 81. அடுத்தது 94. கடைசியாக 69 நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுதுக. அவங்க வந்து கொடுத்துருக்கிற ஈரிலக்க எண்ணில் வந்து ஒரு இலக்கத்தை வந்து அவங்க அடிக்கோடிட்டுருக்காங்க. அதாவது கீழே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அதோட இடமதிப்பு வந்து 1களா 10களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 53ல் 3 அப்படின்றத அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 1கள் இடத்துல இருக்கிறதுனால 3 1கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 72ல் வந்து 7 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 10கள் இடத்துல இருக்கிறதுனால 7 10கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம எழுத போகிறோம். 47ல் 4 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 10கள் இடத்துல இருக்கிறதுனால 4 10கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது 24ல் 4 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 1கள் இடத்துல இருக்கிறதுனால 4 1கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 86 6 வந்து 1கள் இடத்துல இருக்குது, 6 1கள். அடுத்தது 35 3 வந்து அடிக்கோடிட்டுருக்கனால 3 10கள். அடுத்தது 18ல் 1 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு வந்து ஒரு 10. அடுத்தது 29ல் 9 அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 9 1கள். அடுத்தது 31ல் 1 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு வந்து ஒரு 1. அடுத்தது 84ல் 8 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு 8 10கள். அடுத்தது 58ல் 8 அடிக்கோடிட்டுருக்காங்க. அது வந்து 8 1கள். அடுத்தது 91ல் 9 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு வந்து 9 10கள். அடுத்தது 77ல் 2வதாக கொடுத்துருக்க 7 வந்து அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு 7 1கள். அடுத்தது 21ல் வந்து 2 அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு 2 10கள். அடுத்தது 15ல் 5 அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு 5 1கள். அடுத்தது 99ல் 9 அடிக்கோடிட்டுருக்காங்க. அதோட இடமதிப்பு என்னது? 9 10கள். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பின் வருவனவற்றை நிறைவு செய்க.
அதாவது எண் அட்டைகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கூட்டி எண்ணாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 10 கொடுத்துருக்காங்க, அப்போ அது எவ்வளோ 50. அடுத்தது எத்தனை ஒன்றுகள் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள், 7. அப்போ 50 கூட்டல் 7 எண் வந்து 57 அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க. மீதி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எத்தனை 10 இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 10 அட்டை எத்தனை இருக்குது, 6 அட்டைகள் இருக்குது. அப்போது அதை 60. எத்தனை ஒன்றுகள் அட்டைகள் இருக்குது, 5. அப்போ 60 கூட்டல் 5 65. அடுத்தது எத்தனை 10 அட்டைகள் இருக்குது, மூன்றாவது லைனில் 9 10 அட்டைகள் இருக்குது. அப்போது 90 கூட்டல் எத்தனை ஒன்று இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்போ 91. அடுத்தது எத்தனை 10 அட்டைகள் இருக்குது, 8. அது கூட 6 ஒன்றுகள் அட்டைகள் இருக்குது. அப்போது 80 கூட்டல் 6 86. அடுத்தது 4 10கள் அட்டைகள் இருக்குது, 9 ஒன்றுகள் அட்டைகள் இருக்குது. அப்போ 40 கூட்டல் 9 49. அடுத்தது எத்தனை அட்டைகள் இருக்குது பாருங்கள், 10ல் 7. 1ல் எத்தனை அட்டைகள் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், 8. அப்போது 7 10 அட்டைனா 70, 8 ஒன்றுகள் அப்படின்றனால 8. அப்போ 70 கூட்டல் 8 78. அடுத்தது எண்களுக்கேற்ப எண் அட்டைகளை வண்ணமிடுக. அவங்க வந்து ஒரு எண் கொடுத்துட்டாங்க, எண் அட்டைகளும் கொடுத்துட்டாங்க. அந்த எண்ணை பொறுத்து நம்ம அந்த எண் அட்டைகளுக்கு கலர் பண்ண போகிறோம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எண் வந்து 35. 35 அப்படின்னா 3 10களுக்கும் 5 ஒன்றுகளுக்கும் கலர் பண்ணணும். அப்போது அதனால் 3 10களுக்கும் 5 ஒன்றுகளுக்கும் கலர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மீதி 3க்கும் பண்ண போகிறோம். 76 கொடுத்துருக்காங்க. அப்போது 7 10களுக்கு கலர் பண்ணணும், 6 ஒன்றுகளுக்கு கலர் பண்ணணும். அடுத்தது 89 அப்படின்றனால 8 10களுக்கு கலர் பண்ணியிருக்கோம், 9 ஒன்றுகளுக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது 94 அப்படின்றனால 9 10களுக்கு கலர் பண்ணியிருக்கோம், 4 ஒன்றுகளுக்கு கலர் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், அட்டவணையை நிறைவு செய்க. பயிற்சி செய்வோமால இருக்கிறதுல எண் அட்டவணையை நிறைவு செய்க. அதாவது 1லிருந்து 100 வரைக்கும் நம்ம வந்து விடுபட்டிருக்க எண்ணை வந்து ஃபுல்லாக எழுதி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1லிருந்து 100 வரைக்கும் நீங்கள் அதாவது இடையில வந்து கொஞ்சம் எண்கள் தான் கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாத்தையுமே இதே மாதிரி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 85 என்ற எண்ணில் டேஷ் 10கள் உள்ளன. 85 அப்படின்ற நம்பரில் எத்தனை 10கள் இருக்குது, 8. அப்போ அந்த டேஷில் 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 62 என்ற எண்ணில் டேஷ் 10கள் உள்ளன. 62ல் எத்தனை 10கள் இருக்குது, 6. அடுத்தது 79 என்ற எண்ணில் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. எத்தனை ஒன்றுகள் இருக்குது, 9. அந்த டேஷில் 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 28 என்ற எண்ணில் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. 28ல் எத்தனை ஒன்றுகள் இருக்குது பாருங்கள், 8. அப்போ அந்த டேஷில் 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 95 என்ற எண்ணில் டேஷ் 10கள் மற்றும் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. அதாவது 95 அப்படின்ற நம்பரில் வந்து 9 10களும் 5 ஒன்றுகளும் இருக்குது. சரியா? அடுத்தது 16 என்ற எண்ணில் டேஷ் 10 மற்றும் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. 16 அப்படின்ற நம்பரில் ஒரு 10ம் 6 ஒன்றுகளும் இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இடமிருந்து வலமாக 10வது பொருளை வட்டமிடுக. அதாவது இடமிருந்து வலம் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா 10வதாக இருக்கிற பொருளை வட்டமிட சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 10வது பொருளை வட்டமிட சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது கேள்வி, பழங்களை எண்ணி எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக. கொடுத்துருக்கிற பழத்தை கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை இருக்குது, 16. அதோட எண்ணையும் 16 அப்படின்ற எண் பெயரையும் எழுத போகிறோம். அடுத்தது 3வது கேள்வி,
87 என்ற எண்ணில் டேஷ் 10கள் மற்றும் டேஷ் 1கள் உள்ளன. 87ல் 8 10கள் 7 1கள் இருக்குது. அடுத்தது எண்ணி எழுதுக. கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? 10 10ஆக இருக்கிறதுல 6 இருக்குது அப்படி தானே? அப்போது 60. தனியாக இருக்கிறதுல 8. அப்போது 6 10களும் 8 1களும் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளவு? 68. அடுத்தது 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வரும் எண் அட்டைகளால் உருவாகும் எண்ணை எழுதுக. இந்த அட்டைகளில் பாருங்கள், எத்தனை 10கள் இருக்குது? 7 10கள் இருக்குது. எத்தனை 1கள் இருக்குது? 4 1கள் அப்படி தானே? அப்போ 70 கூட்டல் 4 மொத்தம் 74. அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம இந்த லெசனில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு டாப்பிக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.